ஒருவேளை அவனுடைய தந்திரங்கள்னால சோதிக்கப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய அட்டாக்ஸ்ல நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பாஸ்டர், இவன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான் பாஸ்டர், என்னுடைய மைண்டை ரொம்ப தொந்தரவு பண்றான், என்னுடைய செயல்பாடுகளில் ரொம்ப தொந்தரவு பண்றான், தேவனுடைய கிரியைகளை செய்ய முடியாதபடி என்னை ரொம்ப தடுக்கிறான், அவனுடைய பேச்சுகள் அவனுடைய கிரியைகள் என்னை ரொம்ப சோதனைக்குள்ள மாற்றுது, என்னால் கர்த்தருக்குள்ள நிற்க முடியல, என்னால் நின்று பிடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. விசுவாசி தான், பேர் போர் வீரன் தான், ஆனால் கையில் ஆயுதங்கள் கிடையாது. ஒரு நிமிடம் கூட நிற்க முடியல. அந்த குண்டு சத்தம் கேட்டாலே பயம் வந்துடுது, அந்த பிரச்சனையை கடந்து வரும்போதே பயம் வந்துடுது, அந்த போராட்டத்தை நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நான் உனக்கு அன்பா சொல்லுவேன், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நான் போராடி நிற்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, இந்த திராணி உள்ளவர்களா இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உம்முடைய போர் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, முழு வெப்பன்ஸ் உனக்கு கொடுத்துருக்கேன், தலைச்சீரால இருந்து பாதரட்சை வரைக்கும் ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என் இன்வென்ட்ரி ஃபுல்லா உனக்கு நான் தர்றேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பட்டயத்தை எடுத்துக்கோ, கேடகத்தை எடுத்துக்கோ, மார்க் கவசத்தை எடுத்துக்கோ, பாதரட்சி எடுத்துக்கோ, ஹெல்மெட் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் பெல்ட் எடுத்துக்கோ, எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. நீ என்ன செய்யணும்னா, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தளவாடங்களை உனக்கு தான் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ. காலையிலே நம்ம லோட் பண்ணிடணும். ஏன்னா பிசாசு எப்படிப்பட்டவன்னா தந்திரசாலி.